பாதி நேரம் கட்டாயிருது வேற, என்னன்னு தெரியல. ஒருவேளை ஸ்பேஸ் இல்லையோ பார்ப்போங்க போய். இல்லையா ஸ்பேஸ் 7 GB இருந்தது, அதுக்குள்ளாட்டியம்மா தீர்ந்துடும். என்னங்க இப்படி பண்ணுறீங்களேம்மா. சிக்னல் தான் போட்டிருப்பாங்க, சிக்னல் போட்டாங்க. சிக்னல் ஓடிக்கொண்டிருக்கிறது. 44 செகண்ட் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை தான் பார்க்க. என்னப்பா சிக்னல் மீறா இங்கிட்டா? லெஃப்ட்டு கரூர், ரைட்டு திருச்சி, ஸ்ட்ரைட்டு சேலம். எது துறையூர் ரோடு தானே? துறையூர் ரோடா? திருச்சி போகிற ரோடு. குறுக்க வந்து நிற்கலாம். இருக்குடா டேய். சரி, போன டைமு எங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்தார் இந்த ரூட்டில், அசோகனன்னு ஒருத்தர். இல்லை காரில் ஃபஸ்ட்டு நான் அப்போ தாங்க காரில் தாங்க கொல்லிமலையாக போகிறேன். அப்போ கூப்பிட்டு வந்தார். நாமக்கல்ல நமக்கு ஒரு 8 ஸ்குவாட் இருக்காங்க. அவங்கள வரும்போது மீட் பண்ணலாம். அது நேரமாக வந்துட்டோம்னா மீட் பண்ணிடலாம். அன் டைம் ஆயிடுச்சுன்னா மீட் பண்ண முடியாது. எங்க 2 அரசு போட்டிருக்கீங்க, அரசு மீன் கறி, அரசு ஆட்டுக்கறி. பார்த்துருக்கலாமா? ஏன்னா பார்த்துருக்கலாமா? ஷூ நல்லா செம்மையாக வச்சுருக்காங்க. பார்த்துருக்கலாம். மட்டும் அகரதே பேசலாம். செருப்பு போய்க்கிறேட்டா கேட்டா, கரூரில் அந்த செருப்பு வெறும் 100 ரூபா தாங்க. சும்மா நான் ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸாக போடலான்னு போய் கேட்டோம், 200 ரூபா சொல்கிறான் செருப்பு. சாமி, இல்லை நம்ம பார்த்தா நம்ம வெளியூர்லேருந்து வந்து இங்கே ரேட்டை கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியல. சரி, நம்ம என்ன பண்ணுறது, சண்டைன்னு பெரிய காட்டுறான், டைம் வேஸ்ட்டு, டென்ஷனு. நம்ம ஒரு இதில் போயிட்டுருக்கோம், அவன் ஒரு டென்ஷனை கொண்டாடுவான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. கேட்டா 100 ரூபாய்க்கு அங்கே செருப்பு விற்கிது. நான் எனக்கு ஒர்க்கிங் பர்சனாக 2 ஜோடி வாங்கியிருக்கேன் இருக்குன்னு. எனக்கு 1000 ஜோடி வாங்கி தரேன். நம்பர் கேட்டான், இந்த என் சேனல் இருக்கு பாரு, சேனல் பேர் இருக்கு பாரு, அதை போட்டுக்க, அதை போடியா, நம்பர் டீட்டெயில் எல்லாமே அதிலே இருக்கும், வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆளே விடத்துல நின்று நம்ம பதிவு சொல்லிட்டு இருக்கணும், நம்பர் கொடுத்துட்டு இருக்கணுமா? டென்ஷனை பேசாமல் திருப்பிட்டு போகாம. நான் என்ன கேட்க போனேன், ஷூ இருக்கான்னு கேட்க போனேன். சரி, ஷூ இல்லைன்னா வேலை முடிஞ்சுது. செருப்பு ரேட்டு கேட்டா 150 ரூபான்றான், 150 ரூபா, 200 ரூபான்றான். ஏன்னா இது எங்கள் கரூர் 100 ரூபா தானே அப்படின்ற. எங்களுக்கு வர்றது 190 ரூபாய்க்கு வருது. நாங்கள் 10 ரூபா லாபம் வச்சுக்கிறோம். எவ்வளோ 10 ரூபா லாபம் வச்சு ஏதாவது ஒரு பொருள் விற்பாங்களா சொல்லுங்க?
மேக்ஸிமம் ஒரு செருப்புக்கு ஒரு 10%, 10% ரூபா, ஒரு 30%. ஒரு 190 வாங்குறோன்னா மேக்ஸிமம் 250 230 விற்றா தான் கட்டுப்படி ஆகும். நம்மகிட்ட கலவரம் வெறும் 10 தாங்க நாங்கள் சேர்த்து விற்கிறோம் அப்படின்ட்டு. ஏமாந்தவனா இருந்தால் ஆனால் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க காட்டுக்கு. இது மாதிரி இதெல்லாம் பார்த்து பேரம் பேசிட்டு வாங்குங்க. செட் ஆகலையா கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க, கடையா இருக்காது. அவ்வளோதாங்க. மைக்கு ரொம்ப வாய்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால அப்படியே அந்த நோட்ஸு நம்ம நாய்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி வருதுன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. அடிக்கடி இது செக் பண்ணிக்கிறதா இருக்குது செல்ல. என்ன பைத்தது ஐயோ என்னாச்சு? வீடியோ அடிக்கடி வெளியே வந்துடுது. ஸ்டோரேஜ் இது ஃபுல்லாகிடுச்சு வந்துடலையே. ஏன் கேட்குறீங்க? சரியான சொதப்பலாயிருச்சு. இருக்கிற 7 GB முடிஞ்சு போயிடுவான்னு நல்ல வேலை பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தது பெட்ரோல் பிரிச்சு பென்ட்ரைவில் பாதை காப்பி பண்ணி விட்டு அப்படியே ஃபோனாக வந்துட்டு இருக்குது. வேற நான் சின்ன செல் எடுத்து வந்திருக்கலாம், பேசாமல் தப்பு பண்ணிட்டேன். சின்ன செல் எடுத்து வந்ததுன்னா அதில் எல்லாம் கால் டைவர்ட் அதில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒருத்தரை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இங்கே மணி டைம் ஆயிடுச்சு வேறு. இன்னும் போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில்ல ஜர்க்கின் போட முடியல, வேர்க்குது அப்படி. நமக்கு முன்னாடி வேகமாக போகிறாரு தலைவர், போட்டு ஹெல்மெட்டு போட்டு போகிறாரு. அது பரவாயில்ல, சந்தோஷம். மணி இங்கே 9 ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிக்கு நம்ம போகிறது? மலை ஏறுறக்குள்ளாட்டி விடிச்சு போயிருமே. இன்னும் 4 கிலோமீட்டர் ரைட்டு. 4 கிலோமீட்டர் தான் நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸு போனோம்னா கரெக்டாக இருக்கும் வர்றதுக்கு. என்னங்க பண்ணுறது நம்மளும். அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் கமெண்டில் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எந்த ஊருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகிறதுன்னு. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் நம்ம பர்மிஷன் கேட்டு லீவ் சொல்லிட்டு கூட போகலாம். அது எங்கள் ஓனர்லாம் விட்டுருவார். வேலை இல்லைன்னா விட்டுருவார், பிரச்சனை இல்லை. வேலை இருந்தால் தான் இன்றைக்கி இருடா நாளைக்கு போடா அப்படின்வாரு, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்படி நாங்கள் போய்க்கிறோம். இடம்லாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்க, வேறு லெவலில். யாரு கேமரா ஒன்று வாங்கணும் ஸ்குவாடு. இது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கேமரா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஏன்னா இதுக்கே என்னோடய பட்ஜெட் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஹெல்மெட்டு செல்லு ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு ஒரு 500, இந்த செல்லு ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு ஒரு 300. இந்த செல்லு போய் ஒருத்தர்கிட்ட போய் இன்னொரு செல்லு எனக்கு தேவைப்படும்னு சொல்லி நான் 4000 ரூபா கொடுத்து இந்த செல்லு வாங்கியிருக்கிறேன். ஓகே ஸ்குவாட், 4000 ரூபா கொடுத்து இந்த செல்லு வாங்கி இப்போ இந்த ஃப்ரண்ட் கேமரா இல்லைன்னா மேப் போடுறது அது மாதிரி சிம்பிளில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி என்னோடய செல்லில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட்டு கனெக்ட் பண்ணி மேப் போடுறது, இல்லைன்னா ஃப்ரண்ட் கேமரா வைக்கிறது, அது மாதிரி போட்டுட்ருக்குறேன். எனக்கு என்ன ஆசைனா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரணும். ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் நான் மோஜி, ஷேர் சாட்டு எல்லாத்துலேயுமே நம்ம சேனல் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வர வீடியோவோ அதில் வரலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போடுவேன். அது மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, என்னோட ஸ்குவாடு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்குவாட். வந்தாச்சு, கொல்லிமலை என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கொல்லி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ். நாமக்கல் வனச்சாரகம். ரெண்டாவது டைம். நானும் சர்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். அதான் நீ நானும் ஒரு டைம் அவ்வளோதான். என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஸ்குவாடு. எனக்கு இன்னொரு சேனல் வச்சுருந்தா இந்த பொருள் சேனல், அதில் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியே எனக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்குவாடு இங்கே நிற்கிறாங்க, 2 ஸ்குவாடு. நான் தான் பைத்தியம் மாதிரி வளர்றேன். எனக்கு பின்னாடி பைத்தியம் மாதிரி வளர்றேன். என்னங்க பண்ணுறது? ஃபஸ்ட்டு பெண்டு திரும்புகிறோம். போய் நேராக போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதுதான் ஸ்குவாடு.